ஹாய் குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா? இதுவரை இப்படி செய்யலைன்னா இனிமேல் இப்படி செய்யுங்க. இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாங்க தங்கம் வாங்கவே முடியாதுன்னு கவலைப்படுற அத்தனை பேருமே இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம், இப்படி கூட ஈஸியாக தங்கம் வாங்கலாமா, இதுக்கு ஏன்டா விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோம். இனிமேல் நம்மளும் சூப்பராக தங்கம் வாங்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முடிவு எடுப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. விலை இப்படி ஏறிட்டே போகுது, நம்மளால் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்காமல் என்ன செஞ்சால் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பாசிட்டிவாக யோசிப்போம். நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வரவே வேண்டாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்ல வந்திருக்கிறேன். முடியாது நெகட்டிவாக சொல்லாமல் வாங்க முடியும் நம்பி வாங்குவோம். ஏன்னா இது நம்ம லைஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ணன் தம்பி உதவுறானோ இல்லையோ, இல்லை சொல்லுவாங்க தெரியுமா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லிட்டு, அதை தாங்க அண்ணன் தம்பி உதவுறாங்களோ இல்லையோ, கையில் நகைன்னு ஒன்று இருந்துருச்சுன்னா அது நமக்கு எப்போவுமே நம்மளை உதவும். கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு செக்யூர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகை மட்டும்தான். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த நகையில் அளந்தே போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அளக்காமல் போடுங்க, நமக்கு அது அளக்காமல் அள்ளி அள்ளி தரும். அந்தளவுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? 2025 குண்டு மணி கூட வாங்காதவங்க கூட நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி சேவிங்ஸ்லாம் மெயினாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். 2026 இப்போ நம்ம சேவிங்ஸ்லாம் பண்ண போகிறோம். 2027 கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனமாகவும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டுமே நீங்கள் நோட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நம்மளால் நகை வாங்க முடியும். நகை விலை ஏறிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2025 நம்ம பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு 2026 புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? 2026 சேவிங்ஸு கோல்டு 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 தங்கம் தங்கம் தங்கம். இந்த தங்கம் தான் நம்மளுடைய கோல். ஓகேவா? தங்கம் ஒன்லி. ஒரே மாதிரி சேவ் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகேவா? எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே இடத்துல போய் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக பிரித்து சேவ் பண்ணும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம கோல் 2026 4 கிராம் தங்கம் எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கோலாக இருக்கணும். நான் மிடில் கிளாஸாக இருக்கிறேன்ப்பா, என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்லாம் நம்பாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா நானும் மிடில் கிளாஸ் தான். என்னாலேயே முடியும் போது ஏன் உங்களால் முடியாதா? என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் முடியும் போது உங்களால் முடியாதா சொல்லுங்கள்? நீங்கள் எப்போ என் ஃப்ரெண்ட்ஸாக என் குடும்பத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களோ அப்போவே உங்களால் முடியும். ஃபஸ்ட்டு கோல்டு சீட்டு நானும் கூவிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், கோல்டு சீட்டு போடுங்கப்பா, கோல்டு சீட்டு மாதிரி ஒரு பெனிஃபிட்டான சீட்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை கை தூக்கி விட்டதே இந்த கோல்டு சீட்டு தான். அதனால் எனக்கு இந்த கோல்டு சீட்டுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களை அடிக்கடி சொல்கிறது கோல்டு சீட் போடுங்க. ஒன்று கோல்டு சீட்டு போடுங்க, இல்லையா கையில் ஒரு அமௌண்ட் வச்சு செகண்ட் ஹேண்டுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிடுங்க. இந்த 2 மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையை சூப்பராக செக்யூர் பண்ணி கொடுக்கும். நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒன்று தான்ப்பா. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரூபா இருந்துச்சுன்னா நகைச்சீட்டு போட்டுகிட்டே இருப்பேன். அப்படி கொஞ்சம் ரூபா நமக்கு பல்க் அமௌண்ட் இருக்குது, ஒரு ஏதாவது ஒன்று பண்ணலை அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக போவேன், கடைக்காரர்கிட்ட போய் பழைய விலைக்கு என்ன நகை இருக்கோ அதை வாங்கி வச்சுக்கிடுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பழைய நகையாக போய் வாங்கக்கூடாது. ஒன் யூஸ் ஹேண்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் செம்ம லாபம். ஏன்னா செய்கூலி சேதாரம்லாம் அந்தளவுக்கு போட மாட்டாங்க, ஜிஎஸ்டி ஒன்லி அது மட்டும் தான் போடுவாங்க. அதனால் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு செகண்ட் ஹேண்டில் எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா, நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பே இல்லைடா செல்லங்களா. நீங்கள் எனக்கு செகண்ட் ஹேண்ட் கம்மல் வாங்க தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. நான் உங்களுக்கு இது எப்படி வாங்கலாம், என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? சில பேர் வருஷத்தோட முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்கப்பா, சில பேர் பொங்கல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு சேவிங்ஸே தங்கமாக தான் இருக்கணும். அது 1000 5000 வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1000 ரூபா தான் என்னால் முடியும் அப்படின்னா 1000 ரூபா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1500 போடுங்க, 2000 போடுங்க, 5000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ண போகிறோம். எதனாலனா ஒரு 4 கிராம் தங்கம் எடுக்கிறதுக்கான பெஸ்ட்டு டிப்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நிலையை பொறுத்து நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு 2வது டிப்ஸு 100 மில்லிகிராம் காயின். அக்கா 100 மில்லிகிராம் காயின்லாம் இங்கே என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு கேட்காதீங்க. 100 மில்லிகிராம் 10 இது சேர்த்தனா 1 கிராம் 1000டா. ஸோ அதனால் நம்ம கையில் 1500 1200 வரைக்கும் வரும். இது நம்ம கையில் எவ்வளோ ரூபாய் இருக்கோ அதை போய் கொண்டு போய் டக்குன்னு ஒரு கடையில் போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கடையாக இருக்கணும். பட் ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இது நோ வேஸ்டேஜ், அப்படியே வாங்கிக்குவாங்க. மெயினாக நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும்ப்பா. வேஸ்டேஜே இல்லாமல் செய்கூலி சேதாரம்லாம் கம்மியாக எங்கெங்கே செய்கூலி சேதாரமே இல்லாமல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொன்றும் இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு இது இருக்குது, உங்கள் ஊரில் ஒரு கடை இருக்கலாம்.
ஸோ அதனால் அது எந்த கடை அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி அலையணும். ஒரு 10 கடை ஏறி இறங்குங்களேன், இப்போ என்ன கெட்டு போயிட போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே 10-15 கடை ஏறி இறங்குறோம். இதுவே நல்ல கடை நகைக்காக நம்ம தேடி இறங்குறதுல தப்பே கிடையாது. நான்லாம் அப்படி தான் ஒரு நைட்டி எடுக்கிறதுக்கே 5-6 கடை ஏறி இறங்குவேன். நகை எடுக்கிற விஷயத்துலலாம் ஒரு 10-15 கடை ஏறி இறங்கி இப்போ தான் ஒரு நல்ல கடையை பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் அந்த கடையில் போய் வாங்கிக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாருங்கள், உங்கள்கிட்ட தானே நான் வந்துக்கிட்டே இருக்கேன், அப்போ நீங்கள் தானே எனக்கு கம்மி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அந்த அண்ணன் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பழக்கம் பிடிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் பழக்கம் நல்லா பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நல்ல விஷயத்துக்காக அலையிறது தப்பில்லை பார்த்தீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கடையிலையும் நம்மளுடைய அந்த விலைவாசி வந்து கொஞ்சம் 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 மாறும். அதாவது கிராம் ரேட்டு வந்து என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கும் சேர்த்து நம்மகிட்ட பில்லை பிடுங்குவாங்க பார்த்தீங்களா? அது எந்த கடை அப்படின்னு நீங்கள் பார்த்து அந்த கடையை அவாய்ட் பண்ணிடுங்கடா. ஓகேவா? 3வது டிப்ஸு, மந்த்லி கண்டிப்பாக ஒரு காயினாச்சும் வாங்குவேன்னு உறுதியாக இருங்க. ஒரு காயினா நான் எப்படி வாங்குறது அப்படி முதல்ல யோசிக்காமல் ஃபெஸ்டிவல் டைம் வாங்குங்க, போனஸ் வந்து வாங்குங்க. இப்போ தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டபுளாக வந்து சம்பளம் கிடைக்குமா. இது வரைக்கும் என் புருஷன் அந்த மாதிரி வாங்கலை, இனிமேல் இன்ஷால்லாம் வாங்கினா பார்க்கலாம். போனஸ்லாம் அப்படிலாம் கிடச்சிதுன்னா சரி, அதை அப்படியே கொண்டு போய் எதையாவது ஒன்று செய்யாமல் டக்குன்னு கொண்டு போய் ஒரு 2-3 காயினை பிடிச்சி வாங்கி வச்சுருங்க. மிச்சத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுங்கப்பா. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், 10 காயின் வாங்கினா 1 கிராம் ஆயிடுச்சு. 1 கிராம் இன்னைய ரேட்டுக்கு 13,000 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த 10 காயின் வாங்கிட்டு அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அதுவே ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயம் வேணால் சின்னதாக இருக்கலாம், பட் நீங்கள் செஞ்சு பார்த்து அதோட பெனிஃபிட்டை உணரும் போது தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. 100 மில்லி காயினா 2, 3ன்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா துணி அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இப்படி மாற்றி யோசிச்சு பாருங்களேன், துணி கண்டிப்பாக பழசாக மாறும். பட் கோல்டு தான். ஓல்டானாலும் கோல்டு தான். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன தான் பண்ணுவாங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு சுடிதார் எடுக்க போகிறோம்னா 2000 3000 போட்டு எடுப்பாங்க. என்ன கன்றாவிக்கு அந்த 2000 3000 போட்டு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான்லாம் இது வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த 2000 3000க்கு நான் ட்ரெஸ் எடுத்ததே கிடையாது. எங்கே சீப்பாக கிடைக்கும், அதே நேரத்தில் எங்கே வந்து பார்க்க காஸ்ட்லியாக பார்க்குறதுக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் பார்த்து ஏறி இறங்குவேன். பாவம், எனக்கு கெட்டின பாவத்துக்காக என் புருஷனும் கூடவே சேர்ந்து அலைவார். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது நமக்கு வந்து நல்ல துணியும் கிடைச்ச மாதிரி ஆயிடும். என்ன ஒரு நாள் ஏறி இறங்குவோம், கொஞ்சம் கால் வலிக்கும், வந்து தைலத்தை தேய்ச்சிட்டா போச்சு, அவ்வளோதானே. நான் அப்படிதான்டா, ஏதாவது ஒன்று தேவைன்னா நான் 10 கடை யோசித்து ஏறி இறங்கி எங்கே கம்மியாக இருக்குது பார்த்தோன்னா நமக்கு வந்து நான் எங்கே லுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் வாங்குவேன். மேக்ஸிமம் துணியில் வந்து அதிகமாக காசு வந்து நான் போட மாட்டேன். அந்த காசை எடுத்து வச்சு வேறு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுல தான் நான் யோசிப்பேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ துணிலாம் நீங்கள் அதிகமாக காசு போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பழசாக மாறும். பட் ஓல்டு ஆனாலும் கோல்டு தான். வீண் செலவை குறைச்சி கோல்டு காயின் வாங்கிக்கோங்க, சரிங்களா? இதைத்தான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். வீண் செலவா அது என்ன அப்படின்லாம் கேட்காதீங்க. வீண் செலவு நீங்கள் நிறையவே பண்ணுவீங்க. நானே ஒரு காலத்தில் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது என்னென்னு சொல்கிறேன், சரிங்களா? 4வது, அடகு நகையை மீட்பது. கொஞ்சம் கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், யோசிக்கவே செஞ்சிடாதீங்க. உடனே பழைய நகையை போய் காப்பாற்றிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது நம்ம எப்போ காப்பாற்ற வருவோம் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் போய் காப்பாற்றிட்டு வந்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஏன்னா அதோட வேல்யூ நமக்கு மட்டும்தான் அதிகமாக தெரியும். ஏன்னா அது என்ன கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், எவ்வளோ நொம்பளமாகி வாங்கியிருப்போங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு பக்கம் வாங்குவோம், மறுபக்கம் மீட்டு எடுப்போம். நமக்கு 2 in 1 ஒரே கல்லில் 2 மாங்காய். நமக்கு இந்த சைடு வாங்கிக்கிட்டே இருக்கும், அந்த சைடு மீட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். சில பேருக்குலாம் ஃபெஸ்டிவல் டைமில் நிறையவே கையில் காசு கிடைக்கும். ஏன்னா அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே கொடுப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததில்ல, அதனால தெரியல. சில பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது மாதிரி செஞ்சுருக்கிற ஆளுங்களா, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1500 2000 ஒரு 3000க்குள்ளே சேர்த்து வைப்பாளுங்க. வாங்கிட்டு போய் உடனே போய் ஒரு கோல்டு காயினை பிடிச்சி வாங்கி வச்சுருவாங்க. ஏண்டி அப்படின்னு கேட்டால், அடியே கிடைக்கும் போதே வாங்கி வைக்கிறதாண்டி நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பாலிசியை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. நெக்ஸ்ட்டு வெள்ளி. மந்த்லி ஒரு 3லேருந்து 5 கிராம் வரைக்கும் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கோலில் இருக்கணும். ஓகேவா? நம்மளால் முடியாதுன்னே நினைக்காதீங்க. மாதம் ஒரு 500 நம்மளால் கிடைக்க முடியாதா சொல்லுங்கள் பாப்பா? இப்போ ஒரு கிராம் 500 தான் இருக்கும். ஸோ அதனால் 500 நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கிராம் நமக்கு ஒரு 1500 சேருது, நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உடனே போய் யோசிக்கவே செய்யாதீங்க. 1 கிராம் இல்லை 3 கிராம் to 5 கிராம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிக்கோங்க. 1 கிராம் 600லேருந்து 1000 வரைக்கும் இன்னும் ஏறத்தான் செய்யுமே தவிர நம்மளால் வந்து அது குறைக்க முடியவே செய்யாது. அந்த நேரத்தில் பேந்த முழிக்காமல் இப்போவுமே வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 1 கிராம் ஒரே 1 கிராம் வாங்கினா கூட ரொம்ப ரொம்ப நல்லதுடா. ஏன்னா இப்போ கோல்டு சில்வரு ரெண்டுமே ஒன்றா தான் ஏறிக்கிட்டே போகுது. ஒன்றோட ஒன்று கை பிசைஞ்சு போய்கிட்டு இருக்க மாதிரி போய்கிட்டு இருக்காங்களே தவிர
அவங்க வந்து கீழே இறங்குற மாதிரி இல்லை. ஸோ அவங்க ஸ்பீடுக்கு நம்மளும் முன்னேறி போகணும்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சால் மட்டும்தான் அவங்கள வந்து நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாதம் எப்படி வாங்கன்னு தெரியலையா? வாங்க சொல்கிறேன். மளிகை, காய்கறி, மற்ற செலவு அப்படி எல்லாமே பண்ணிகிட்ருப்போம் பார்த்தீங்களா? அதுலேருந்து மிச்சம் பிடிக்கிற காசை என்ன பண்ணுவோம், அதையும் அதிலே தான் போடுவோம். அப்படி போடாமல் நமக்கு 500 100 ஏன் 150 எவ்வளோ மிஞ்சுதோ, ஏன் 50 ரூபாயை சொல்லுங்களேன், எவ்வளோ மிஞ்சினாலும் சரி அதையும் நம்ம சேவ்ஸ் தான் பண்ண போகிறோம். மளிகை ஜாமான் எப்படிலாண்டா சேவ் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் 2000க்கு எப்படி மளிகை ஜாமான் போடலாம் வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோலாம் நான் நிறையா போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ரூபாய் நீங்கள் மாதம் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 6000 ஆச்சு. 6000ன்னா வேண்டான்னா கிடக்குது. அந்த 6000 சும்மா எவனாச்சும் தருவானா? நம்ம சேவ் பண்ணி வச்சு அந்த சும்மா நம்மளால் ஈஸியாக 6000 எடுத்துடலாம். ஸோ சிக்கனம் தேவை இக்கணம். வார செலவு, வார சேவிங்ஸு. அதாவது செலவும் பண்ணுறோம், சேவிங்ஸும் பண்ணுறோம். வாரம் எப்போயுமே கறி, மீன், கோழி, அப்புறம் சினிமா, பீச்சு, பார்க்குன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதுக்காக அவங்கள போகவே செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்லலை, போயிட்டு வாங்க. பட் அதிகமான அளவு நான் சொன்ன மாதிரி தான், சினிமாவுக்கு இப்போ வந்த உடனே ஃபஸ்ட்டு ஷோவே நான் போய் நிற்பேன், எனக்கு அப்போந்தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் நிற்காதீங்க. ஏன் ஒரு 3வது ஷோ 4வது ஷோலாம் போகக்கூடாதா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோவில் தான் அதிகமான அளவு நம்மகிட்ட இருந்து கையில் காசை பிடுங்குவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட் ஆயிரும். நார்மல் ரேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். இல்லையா இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளோட சன் டிவிலேயே உலக தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருவான். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கையில் காசு முக்கியம். படம் பார்த்தோன்னா அந்த 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நமக்கு சன் டிவியில் போடும்போதோ இல்லை விஜய் டிவியில் போடும்போது நம்ம பார்த்தோன்னா அந்த செலவான காசு வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ நோ, அதாவது நியூ மூவிக்கு நோ சொல்லிடுங்க. வீக்லி 200 வச்சா கூட 52 வாரத்துக்கு 10,400 நம்ம கையில் கிடைக்கும்டா. இந்த 10,400 நமக்கு வேண்டான்னு எவனாவது சொல்லுவானா? யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வேணும்னு தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் நம்மளே இஷ்டப்பட்டு பழகிடுவோம். ஏன்னா கையில் காசு வந்துடும்ல. காசை பார்த்தா தான் எல்லாத்தையும் மறந்துடுவோமே. ஸோ அதனால கையில் காசு வந்ததுக்கப்புறம் நம்மளும் இப்படி சேவ் பண்ணலாங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். ஸோ 10,400 + 6,000 16,400 நம்ம கைக்கு வந்துடும் வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் டெய்லி 100 இது வந்து எங்கள் அப்பா செய்கிற பழக்கம்டா. டெய்லி 100 எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் சரி டெய்லி 100 சீட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 1,00,000 சீட்டு போட்டிருந்தாங்க அவங்க. நான் அதை பார்த்து என்ன பண்ணேன், உண்டியல் வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு உண்டியலோ ஏதோ ஒன்றுப்பா, கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் போதும், கண்டிப்பாக முடியும். டெய்லியோ இல்லை வீக்லியோ சேவ் பண்ணலாம். சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து டெய்லி சம்பளம் வாங்குகிறோம், வீக்லி சம்பளம் வாங்குகிறோம்னு சொல்லிட்டு. எப்படியோ சம்பளம்னு ஒன்று வாங்குகிறோமா, வேலைக்குன்னு ஒன்று போனால் கண்டிப்பாக சம்பளம்னு ஒன்று வரும். அந்த சம்பளத்தை எடுத்து வச்சு நம்ம வந்து முன்னேறதும், சம்பளத்தை வந்து எடுத்து வைக்காமல் பட்ஜெட்டே போடாமல் கஷ்டப்படுறதும் நம்ம கையில் தான்டா இருக்குது. ஸோ வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்க. அதை அடிக்கடி எடுக்கிற அளவுக்கு அவசர குடுக்கையாக இருந்தீங்கன்னா, என்னையே தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு அவசரத்துக்கு என்னென்னா, நம்மகிட்ட தான் உண்டியல் இருக்க நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் வந்து எடுத்துருவேன். பட் அப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இனிமேல் நான் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு இந்த 2026 முடிவு பண்ணி மாதம் எடுத்துகிட்டு போய் இனிமேல் அதை பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போட்டு நல்ல பிள்ளையாயிரலாங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ நீங்களே என் கூட வந்து சேர்ந்துக்கங்க. ஏன்னா நான் ரொம்ப அவசரம் கொடுக்குங்க. ஒரு அவசரம்னு வைங்களேன், யார்ட்டையும் போய் கையேந்தக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த நேரத்தில் எங்கடா போவோன்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி தேடும்போது உண்டியல் என்னை பார்த்து சொல்லு, ஏய் நான் இருக்கேன்டி, என்னை வந்து எடுத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து கேட்கும். ஸோ அதனால் நானும் அதை போய் எடுத்துடுவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போடுங்க, அது இன்னும் பெனிஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்படிலாம் பண்ணுனா ஈஸியாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். இவ்வளோ தான்டா நான் சொல்ல வந்தது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் நீங்கள் சேவ் பண்ணி கோல்டு வெள்ளிலாம் வாங்குங்க, வாங்கி வைங்க. ஸோ சேவ் பண்ணுறோம், தங்கம் வாங்குகிறோம், நாம் ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு நம்ம சொல்லி சாதிக்க போகிறோம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஆமீனாக கேட்கட்டும். கண்டிப்பாக நம்மளும் சாதிப்போங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி விடைபெறுகிறேன். இன்றைக்கி வருஷத்தோட 2வது நாள். உங்களுக்கு ஓகேனா இன்றைக்கே கூட நீங்கள் போடுங்க. வெள்ளிக்கிழமை நல்ல நாள், இன்றைக்கி கூட போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நகைச்சீட்டில். இல்லை நான் இன்னொரு நாள் போடுறனால அதுவும் உங்கள் இஷ்டம், எப்படியோ. ஆனால் கண்டிப்பாக நகைச்சீட்டு போடுறோம், டெய்லி கொஞ்சம் காசு எடுத்து வைக்கிறோம், நாமளும் முன்னேறுறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய்மா.